கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு மணி ஃப்ளோ தாராளமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா, மொதல் காலகட்டம் செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும். இந்த செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் வந்து பாருங்கள், உங்களுக்கு சுக்கிர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திடீர் தன பிராப்தி அப்படின்றது வரும். நம்ம பேச்சில் ரொம்ப இனிமைன்றதுக்கும், கடகம் நல்ல அன்பானவங்க, பாசமானவங்க, ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. குடும்பம் தான் முக்கியம், குடும்பம் தான் எனக்கு எல்லாமே அப்படி நினைக்கக்கூடியவங்க தான். அவங்களோட வார்த்தையில் அதீத இனிமைத்தனம் அப்படின்றது இருக்கும். அப்போ ரொம்ப ஸ்வீட்டாக பேசி, ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்க அப்படிலாம் அவங்களோட இனிமையான பேச்சினால் நிறைய சம்பாதிக்க முடியும் இந்த காலகட்டம். அதே மாதிரி சுக்கிரன் தனாதிபதியாக வந்து உட்காரும்போது நான் முன்னமே சொன்ன மாதிரி திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது ஏற்படும். இது மொதல் காலகட்டங்க. ரெண்டாவது காலகட்டம் நவம்பர் 2லேருந்து நவம்பர் 26 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்து உட்கார்றான். அந்த சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் சுகாதிபதியாக வந்து உட்கார்றான் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அப்படின்றது வரும். வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு, அம்மானால ஒரு ஆதாயம். இது வந்து பாருங்கள், அம்மாவுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அம்மா இப்போ வந்து பாருங்கள், என் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. நாங்கள் இருக்கிறது 2 பிள்ளைங்க தான். ஆல்ரெடி எங்கள் அண்ணன் தம்பிங்களும் கொடுத்தாச்சு. இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தான், அண்ணனுக்கு கொடுத்தாச்சு. இல்லை நான் இருக்கிறது நான் ஒரே ஆள் தான், எனக்கு தான் கொடுத்தாகணும். இந்த காலகட்டம் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அமையும். ஸோ அம்மானால் ஏதோ ஒரு விதத்தில் வருமானம், அம்மானால் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் அப்படின்றது அமையும். அம்மா வந்து காசு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக வந்து பாருங்கள் மோரலி சப்போர்ட் பண்ணலாம். அதனால் இவங்க வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 26 டு டிசம்பர் 20. நவம்பர் 26 டு டிசம்பர் 20 வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றார். அதே மாதிரி அக்டோபர் 24 டு நவம்பர் 23 இந்த காலகட்டமும் நம்மளுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 24 டு நவம்பர் 23, நவம்பர் 26 டு டிசம்பர் 20. இந்த நவம்பர் 26 டு டிசம்பர் 20 சுக்கிரன் வந்து 5ஆம் பாவத்தில் உட்கார்றதுனால எனக்கு பூர்வீகம் சார்ந்து சொத்து பற்றி என் கைக்கு வந்துருச்சு. எனக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் நான் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தேன். 10 வருஷம் ஆச்சு கேஸ் போட்டு. இப்போ வரைக்கும் எனக்கு ஃபேவராகவே வரல. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கோர்ட்டினோட தீர்ப்பு நமக்கு ஃபேவராக வரலாம். அதனால் ஒரு பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நீங்கள் வந்து அடையலாம். அதுக்கான பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் இன்னொரு டைமும் சொன்னேன், அக்டோபர் 24 டு நவம்பர் 23 அந்த காலகட்டம் வந்து பாருங்கள், எனக்கு பூர்வீக சொத்து பற்றி நிறைய இருக்குது. ஆனால் அந்த கோர்ட்டு கேஸுன்னு போனால் அது வந்து பாருங்கள் 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். அதனால் நான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஊர் மத்தியஸ்தர்களை கூப்பிடுறேன், பஞ்சாயத்து பண்ணுறேன், நீ ₹1 சேர்த்தே எடுத்துக்கோப்பா, எனக்கு ₹1 கம்மியாக கொடு அப்படின்ற மாதிரி ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த காசை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற காலகட்டம் இந்த அக்டோபர் 24 டு நவம்பர் 23. புரியுதுங்களா? அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்க மூலியமாக வருமானம், பிள்ளைங்க மூலியமாக அங்கே பிள்ளைங்க சம்பாதிப்பாங்கம்மா, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுமா, அப்பா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணு, இங்கே வீடு வாங்கு, இங்கே ஃப்ளாட்ஸ் வாங்கு, இங்கே நிலப்புலம் வாங்கு, இங்கே சொத்து பத்து வாங்கு அப்படின்னு நம்மளுக்கு காசு அனுப்பி நம்ம வாங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டிசம்பர் 20லேருந்து ஏறக்குறைய ஜனவரி மாதம் ஒரு 15ஆம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கடகராசி அன்பர்கள் கையில் காசு பணம் மணி நிறைய இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறது, கடனை முதல்ல நிவர்த்தி பண்ணிடலாம், கடனை அடைச்சிடலாம், இல்லை லோனை கிளியர் பண்ணிடலாம், கிரெடிட் கார்டு லோனை மூடிடலாம். இப்படி எல்லா லோனையும் வந்து நம்ம அடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் பீரியட். இந்த பர்டிகுலர் டியூரேஷனை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த பீரியடில் எது செய்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சக்ஸஸ் ஆகி முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படின்போது நம்மளுக்கு வந்து பாருங்கள், ஏறக்குறைய 1.5 வருஷம் 8ல் ராகு இருக்குமா. 8ல் ராகு இருக்கா, அஷ்டமத்து ராகு அப்படின்போது அதில் இருக்க மைனஸ்லாம் வேண்டாம், மைனஸ் பெருசாக கிடையாது, குரு பார்வை இருக்குது. அதுக்கும் மேலே 8ல் ராகு இருக்கா அப்படின்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2026 முடிகிற வரைக்குமே திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது ஒரு காலகட்டம் வரும். திடீர் தனப்பிராப்தி அப்படின்னு 2026 முடியறதுக்குள்ளே ஒரு டைம் வரும். அந்த ஒரு டைமில் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். அந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது ராகு ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த ஒரு காலகட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நவம்பர் 27க்கு மேலே சனியே உங்களுக்கு பாக்கிய சனியாக செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி சனி பயிற்சி மார்ச் 29 சனி வந்து பாக்கிய சனியாக வந்து உட்கார்ந்துட்டான்.
ஆனால் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கா இல்லைங்களா, நவம்பர் மாதம் 27 வரைக்கும். நவம்பர் 27க்கு மேலே சனி உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றது கொடுக்க போகிறா. 2 வருஷம் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் என்ன கவலை? ஸோ இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பெரிய லக் அப்படின்னு சொன்னது நான் சொன்ன கொஞ்சம் டைம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைமை நோட் பண்ணிவிட்டு அந்த டைமில் ஏதாவது முக்கியமான விஷயம் செய்கிறீங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் செய்யுங்க. எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ வந்து பாருங்கள், இந்த 2025 முடிய ஏறக்குறைய இந்த 4-4.5 மாதங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண நடமாட்டம் நிறைய இருக்கும், அதிர்ஷ்ட தேவியினோட வாசம் உங்கள் வீடு தேடி வரும், இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொன்னோம். இதை தாண்டி எப்பயுமே எங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கணுங்க, எப்பயுமே பண நடமாட்டம் இருக்கணும், குடும்பத்தில் செல்வம் அப்படின்றது செழிச்சு இருக்கணும், அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்காமா அப்படின்னா நிறைய வழிபாடு இருக்குங்க. பல 1000 பூஜை முறைகள் இருக்குது. அதில் பல 1000 பூஜைகளும் பிரதானமாக யாரை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதியான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் திருமகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கும் மேலே குபேரரை பேஸ் பண்ணி இருக்குது, ஐஸ்வரேஸ்வரர் பேஸ் பண்ணி இருக்குது, ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்குது, அதுக்கு மேலே யக்ஷினிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட என்ன கேட்டால் முதல்ல நான் சிவ வழிபாடு தான் சொல்லுவேன். இருந்தாலும் எல்லாரும் சிவனை வழிபாடு பண்ணுறது இல்லை இல்லைங்களா. ஆனால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணாதவங்களே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பதிவில் நான் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு சொல்கிறேன். மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதுலேயும் வந்து பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கணும், ஆனால் பலன் பன்மடங்கு பெருக்கணும். ஏன்னா எனக்கு நேரம் இல்லைம்மா, இப்போ எல்லாரும் ஓடிட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக பன்மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம், அதாவது மந்திரம் எது அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம். தேவேந்திரனே பாடின ஸ்துதி தான் வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகம். யார் ஒருத்தர் மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு நேரம் பாராயணம் பண்ணுறது, 2 நேரம் பாராயணம் பண்ணுறது, 3 நேரம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது இருக்குது. ஒரு நேரம் பாராயணம் பண்ணால் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகும். 2 நேரம் பாராயணம் பண்ணால் தனம், தானியம், 16 சம்பத்துக்களும் கிடைக்கும். 3 நேரம் பாராயணம் பண்ணால் குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலம்மா, சாக்ஷாத் தேவேந்திரனே சொல்லியிருக்கார். ஆக அதி அற்புதமான மகாலட்சுமியினோட மந்திரம் எது அப்படின்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம். ரொம்பவே எளிமையான தமிழில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் வந்து இருக்குது, பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கும். எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இது முடியல அப்படின்னா கனகத்தாரா ஸ்தோத்திரம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சமஸ்கிருதத்தில் இருக்கும், ஆனால் தமிழில் அழகாக வந்திருக்கு. மகாலட்சுமியே பணமழை பொழியவே பொழியவே பொழியவேன்னு இருக்கும். இது 2த்தில் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு, குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, இது எல்லாமே தாயாரோட அனுகிரகத்தினால நிலச்சி நிற்கும். இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்கம்மா, நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும், இல்லைம்மா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது சார்ந்த பரிகாரங்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.